தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மும்மொழி கொள்கையில் அரசியல் நிலைப்பாடு கூடாது என தமிழக அரசுக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவுரை கூறியுள்ளார். சென்னை ஐஐடியில் தர்மேந்திர பிரதான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்தியாவில் 30 கோடி மாணவர்கள் இருக்கின்றனர். 12ஆம் வகுப்புக்கு பிறகு 30% மாணவர்கள் படிப்பை தொடர்வது இல்லை. அனைத்து மாணவர்களும் கல்லூரிகளில் சேர்வது இல்லை. எனவே பள்ளியில் கல்வியில் அடிப்படை மாற்றத்தை கொண்டு வர வேண்டியுள்ளது என்று தர்மேந்திர பிரதான் கூறினார். மேலும் கல்வி நிதி ஒதுக்கீடு விவகாரத்தை அரசியல் விவகாரமாக தமிழக அரசு பார்க்கிறது. இந்த ஆண்டு வரை தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய கல்வி சார்ந்த நிதியை மத்திய அரசு வழங்கி வருகிறது. மத்திய அரசின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் சமக்கரா சிக்ஷா நிதி வழங்கப்படும் என தமிழக அரசுக்கு ஏற்கனவே பலமுறை தெரிவிக்கப்பட்டது என்று தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். பின்னர் மாணவர்களின் நலன் சார்ந்த விவகாரங்களில் மத்திய மாநில அரசுகள் ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் என்று கூறிய அவர், மும்மொழி கற்பதில் என்ன பிரச்சனை என்று கேள்வி எழுப்பினார். இருமொழி கொள்கை என்பதை திமுக அரசியல் நிலைப்பாடாக வைத்துள்ள நிலையில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் தெலுங்கு, உருது, மலையாளம் போன்ற மொழிகள் கற்பிக்கப்படுவதாக தர்மேந்திர பிரதான் சுட்டிக்காட்டினார்.